ஹாய் ஹலோ வணக்கம். தலைவர் படம் கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் நீ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் என்ஜாய் பண்ணேன். கூலி படம் ட்ரெய்லர் ரொம்ப ஒரு ஹைப்பாக இருந்துச்சு. எப்போ ட்ரெய்லர் பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் த ரீசன் 3 ரீசன்ஸ். ஒன்று வந்து அனிருத், உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஒன்று வந்து லோகேஷ் கனகராஜ். தேர்ட் ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். தலைவரை பற்றி சொல்லணும்னு தனிப்பட்டு எதுவும் இல்லை. வழக்கம் போல் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் தெரிய விட்டார். லாஸ்ட்டாக அவங்க இப்போ எல்லாம் ஷேர் பண்ணுறது, லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த இதை வந்து இப்படி ஸ்டைல் பண்ணுவார். அந்த ஸ்மோக்கிங் இதை வச்சு அந்த ஸ்டைலில் வந்து அந்த விண்டேஜ் ரஜினி சார் வந்து அந்த ஒரு ஸ்டில்ல காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ட்ரெய்லரில் பார்க்கலே அதோட இது எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைவருக்குன்னு ஒரு ஆறாக்காண்டு அந்த மாதிரி சொல்ற மாதிரி தலைவருக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கு. அவர் பண்ற ஸ்டைல் ஸ்வேக்லாம் தனியாக வந்து அது தேட்டரில் பார்க்கல இன்னுமே வந்து வைப் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆறா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி. மோஸ்ட்லி வந்து அவர் எமோஷனல் சீனோட இந்த மாதிரி ஸ்டைல் சீன்ஸ், அந்த மாதிரி மாஸ்க் சீன்ஸ் அந்த மாதிரி பண்ணையில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் அப்படிதான் இருக்கு. இதில் என்னன்னா அந்த காப்பு வந்து தலைவருக்கு கொண்டு வந்த ரஜினிகாந்த் சார் கொண்டு வந்ததெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவரை பார்க்கையிலேயே பரவாயில்ல, அவர் காப்பு போட்டு நம்ம அதை இத்தனை நாளா வந்து ரஜினி சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில பண்ணாரு. இப்போ நம்மளுக்கு புதுசா இருக்கு. ரஜினி சார் அந்த வழக்கமா இருக்குது. வழக்கமா இருக்கிறத ரொம்ப விட்டு தரல. வழக்கமா இருக்கிற அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கல. இது ஒரு மிக்சடா இருக்கு. இப்படி வந்து இந்த ஃபார்ம்ல வந்து அவர் பார்க்கலையோ, இந்த ஷேட்ல நம்ம பார்க்கலையோன்ற மாதிரி தான் இருக்கு ட்ரெய்லர் பார்க்கலையே. நீங்க ட்ரெய்லர் பார்க்கல பார்த்துட்டீங்கன்னா வழக்கமா ரஜினி சார் மாஸ் இருக்கும். இதுலயும் மாஸ் காட்டியிருக்காங்க. பட் வந்து அந்த கேரக்டரோடய ட்ராவல் பண்ண, அந்த கேரக்டருக்கு இருக்கிற பில்டப்போடயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது எங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளஸ் வந்து உபேந்திரா சார் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிக்கும் போல அவருக்கு. அதான் ஏற்கனவே யாரும் சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ரஜினி சாரை வந்து பார்த்தோன்னே வந்து கண்கலங்கிட்டார். அந்த அளவுக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு இதான மரியாதை, ரெஸ்பெக்ட் வச்சிருக்க ஒரு ஆளுங்க. அவரும் நல்லா அவரும் நம்ம என்ன சொல்றது, இந்த ஒரு படத்தில் வந்து அவர் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது படத்துக்கு மேலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து சத்யராஜ் சார் பண்ணிங்க. சத்யராஜ் சொல்லுவாங்க அமாவாசை, அவர் சும்மா ஆக்டிங்லாம் மாரி பண்ணிடுவார். இதில் என்ன மாதிரி ரோல்னு கொஞ்சம் யாருக்குமே என்ன ரோல் அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து கெஸ் பண்ண முடியாத மாதிரி தான் ட்ரெய்லர் இருக்குது. ட்ரெய்லர் வச்சு கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சில படங்கள் ட்ரெய்லர் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து மூவியில் பார்க்கல அதுல இருந்த அந்த பீக் எஃபெக்ட் வந்து இதுல மூவியா பார்க்கையில இல்லையோ அப்படின்ற வைப்பு இருக்கும். அது படம் பார்த்து நிறைய படம் பார்க்கணும் மிக்சில, அதாவது நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தோட இது புரியும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்ப்போம், ஒரு படம் ட்ரெய்லர் பார்க்கல அப்படியே வந்து அந்த எமோஷன்ஸ் அந்த வைப்லாம் ட்ரெய்லர் செம்ம கட்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அதை அப்படியே கொண்டு வந்து மூவியில் பார்த்தா அது மூவியில் இருக்காது. அது ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் நம்ம வைப்புக்கு தகுந்தாப்புல ட்ரெய்லர் கட் இருக்கும். ஆனால் மூவியில் வந்து அந்த கட் இருக்காது. இப்போ வந்து இந்த படம் எப்படின்னா ஒரு மிக்ஸ்டு வியூவாக இருக்குது. எப்படின்னா நல்லா இருக்கு, இது தலைவர் இப்படி பண்ணியிருக்காரு, தலைவர் ஒரு நியூ ஷேடாக இருக்குது இவர் பார்க்குறதுக்கு. இவர் கேரக்டர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு இன்டென்ஷனாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த கேரக்டர் மேலே. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மூவியில் எல்லாரோட அதில் நிறைய வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு படம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மூவி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கூட ஒண்டி போவாங்க. கொஞ்சம் சத்தம் இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பூம் வில்லன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு வில்லன் கேரக்டரே இருக்கட்டும், மாஸ்டரில் ஜேடி கேரக்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த மாதிரிலாம் இருக்காது. சைலண்டாக இருக்கும் கேரக்டர்ஸ். பட் வந்து அது பீக்காக பேசும். பவானி கேரக்டர்ஸும் ரொம்ப நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா பவானி இஸ் சைலண்ட் பர்சன். அதை வெளியில் அவர் தர லுக் ஆகட்டும், கேரக்டர் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பவ்யமாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவரையுமே கோட் பண்ணையில் ஃபஸ்ட்டு காட்டையில் வில்லம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா படத்தில் பேசையில் கூட அவர் வந்து ரொம்ப சைலண்டாக தான் பேசுவார். அந்த விஜய் சேதுபதி சார் சொல்கிறேன், அந்த கேரக்டர் வைஸ் அது கொடுக்குற எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா,
அதுதான் மெயின். ஏன்னா நம்ம ஆகணும். இப்போ இந்த பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏய் நின்றுடுறா வண்டிடுறா டாடா சுமோடுறா அப்படி இப்படின்னு அந்த பழைய காலத்து வில்லன்ஸ்லாம் அந்த மாதிரி ட்ரெண்டில் இருந்தாங்க. அது அப்போ அது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இருந்ததை நம்ம இப்படி லோக்கி வந்து இந்த ஃபார்மில் கொடுக்குறாரு. ஆனால் வந்து இந்த ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து இதுதான் மெயினாக வந்து நம்ம கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாமல் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதாங்க டீகோட் பண்ணுவாங்க, இது இப்படி தாங்க அது அப்படி தாங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த மாதிரி எப்படியுமே கிடையாது. ஏன்னா படம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரியலாக என்ன அப்படின்றது புரிய வரும். ஏன்னா ரெண்டாவது இப்போ வந்து சைலண்ட் கேரக்டர்ஸ் யாராவது வச்சிருப்பாரு கண்டிப்பாக. லோகி எனக்கு தெரியும் லோகி சார் ஏதாவது ஒன்று 2 வயசுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு முந்தைய படங்கள்லாம் ரொம்ப சைலண்டாக வச்சிருந்த ரோல்ஸ் வந்து ஏதாவது டக்குன்னு வெளியில் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறனால சைலண்ட் எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வந்து ரோலெக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று படத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அமீர் கான் சார் வந்து இப்போ ஃப்ரேமில் வரையிலேயே அந்த நாய் மாதிரி முன்னாடி கொஞ்சம் நாய் 2-3 நாய் மாதிரி முன்னாடி ஓடுவான். அந்த ரோல் பார்க்கையிலேயே இவர் எதோட கனெக்ட் ஆவார்ன்ற மைண்ட் தாட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் நிறைய பேர் டீகோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ட்ரெய்லர் பார்த்து. நான் டீகோட் பண்ணல, ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெய்லரை வச்சு என்னென்ன கனெக்ட் ஆகுதுன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது வந்து இவர் வந்து மெயின் டீலராக இருக்கிறார். அமீர் கான் வந்து மெயின் டீலராக இருக்காருன்னா ஜஸ்ட் ரோலெக்ஸோட கனெக்ட் இருந்தால் அது அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்து எல்சியோட கனெக்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. மேபி இந்த படம் வந்து இந்த அமீர் கான் கட்டுறது அந்த கேங்ஸ்டர் அது வந்து ரோலெக்ஸோட கனெக்டானா பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கூலி வந்து அது வந்து தனி மூவிஸ்கல் மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நான் வரவேற்கிறேன். பட் வந்து எல்சியோட கனெக்டில் இருந்துச்சுன்னு வைங்க படம் ஒரு அது அந்த டைமில் பிடிச்சிக்கும். ஏன்னா லியோ வந்து நிறைய பேர் எல்சிவான்னு வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அந்த படத்தில் வர்ற கான்ஸ்டபிள் சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கல ஒரு இது ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருந்துச்சு மூவியில். பட் இந்த படத்தில் ஒரு எல்சி கனெக்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதுவுமே நான் சொல்கிற மாதிரி ஆமீர் கான் ப்ளஸ் வந்து ரோலெக்ஸ் அந்த ஒரு அந்த ஒரு காம்போ வைப் அந்த கனெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா நீங்கள் தேட்டர் பிளாஸ்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அமீர் கான் வந்து ரோல் வந்து அடிச்சு சாப்பிடக்கூடிய ஆள். அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ரோல் கொடுத்தா அந்த அவர் படம் நிறைய பார்த்துட்டு தான் தெரியும். ஒரு விவசாயம் இருந்தாங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவார். அந்த மாதிரி ஒரு அமீர் கான் வந்து பீக் பெர்ஃபார்மர். அந்த பீக் பெர்ஃபார்மரை கொண்டு வந்து இதில் விட்டுருக்காரு லோகி சார் கொஞ்சம் வேலை பிடிக்கிற ஆள் தான். நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்ப்போம். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து ஏஜென்டினா மாதிரி பார்க்கையிலலாம் அந்த சீன்ஸ் வந்து டக்குன்னு அடிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து அதுக்குண்டான அந்த பீக் எனர்ஜி இந்த சீன் வந்து இப்படி போய் பூம்னு ஒரு தேட்டரில் ஒரு வைப் பிளாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மற்றவங்கள வந்து ஆக்டிங்க்கு வந்து ஸ்கில்லை வாங்கியிருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து அந்த பெர்ஃபார்மர் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் அடிஷனாக ஏதாவது சேர்த்துருக்கணும் அந்த பெர்ஃபார்மன்ஸில். கண்டிப்பாக அமீர் சார் வந்து பெட்டராக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் வந்து அவர் எப்படி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க, அவரோட ரோலை எவ்வளோ அழுத்தமாக கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்து தான் என் ஆசை என்னென்னா ஒருவேளை எங்கேயாவது ஒரு எல்சியூ கனெக்ட், அதாவது எங்கேயாவதுன்னு எனக்கு வேணாம், எனக்கு வந்து எல்சி எங்கேயாவது ஓகே. பட் வந்து இது எல்சியூ கனெக்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து தனியாக போகிறது மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி எல்சியூவில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அமீர் கான் ரோலெக்ஸ் அவர் 2 பேருக்காவது எங்கேயாவது ஒரு கனெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து தேட்டர் பிளாஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரோலெக்ஸுங்கிற கேரக்டரே வந்து ஒரு சூப்பரான கேரக்டர், கேங்ஸ்டர் கேரக்டர். அதில் வந்து அமீர் கானும் அப்படி தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேங்ஸ்டர் அந்த மாதிரி 2 முரட்டுத்தனமான ஒரு பேர் இருந்துச்சுன்னு வைங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறது விக்ரம், இவர் கூலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இமேஜின் பண்ணையிலே அந்த சீன்ஸ்லாம் கனெக்டில் இருந்தால் சூப்பராக இருக்குன்றது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.